தமிழ்நாட்டில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபட்டிருக்காரு. இந்த செய்தி வாரணாசியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? வாரணாசி கள நிலவரம் எப்படி இருக்கு? தொகுதியில் நேற்று மாலை 5 மணியோட இந்த தேர்தல் பிரச்சாரமானது ஓய்ந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாரணாசி தொகுதி பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய தொகுதி என்பதனால நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து என்டிஏ கூட்டணியை சார்ந்தவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் இந்த சைலண்ட் டே கடைபிடிப்பதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்தவர்கள் இங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிகளை அறிவுறுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 104 தடை உத்தரவும் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அனுமதி இன்றி கூடுவது போன்றதற்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடிகள் 1909 வாக்குச்சாவடிகள் இந்த வாரணாசி தொகுதியில் இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 5 அசெம்பிளி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட தான் இந்த வாரணாசி நாடாளுமன்ற தொகுதி. இந்த வாக்குச்சாவடிகளுக்கெல்லாம் இன்று மாலை 6 மணிக்குள் இந்த வாக்கு எந்திரங்களை கொண்டு செல்வதற்காக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு அனைத்து வாக்கு எண்ணும் எந்திரங்களும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி மாலை 6 மணிக்குள் அந்த பணிகள் அனைத்துமே முடிக்க திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. நாளை காலை 5 மணியிலிருந்து இந்த மாடல் பூத் எலெக்ஷன் நடத்தப்பட்டு காலை 7 மணிக்கு இந்த வாக்கு பதிவானது நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய கள தகவலுக்கு நன்றி ரகுவரன்.